கிருபையின் ஊழியங்கள் வழங்கும் VBS. வெல்கம் டு டே 5 VBS. ஓ சூப்பர். இன்னைக்கு நம்ம VBSோட தலைப்பை சொல்றதுக்காக யார் வரா? கரெக்ட், ஜெனி வரா. எல்லாரும் கிளாப் பண்ணி ஜெனியை வெல்கம் பண்ணிடலாமா? ஏய் மிக்கி, எல்லாருக்கும் வசனம் சொல்லி கொடுக்க போறேன். வசனமா ஜெனி சொல்லி கொடுக்க போற? நீ தலைப்பு சொல்லி கொடுக்க போற, அதையே மறந்துட்டியா? ஐயோ சாரி 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 மிக்கி. குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு எல்லாரும் தலைப்பு படிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். நான் ஆல்வேஸ் ரெடி. நேத்துல இருந்து ரெடியா இருக்கேன். ஓ அவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கியா? ஆமா. சத்தமா சொல்லுங்க. இயேசு இயேசு ஏன் ஞானம் ஞானம். இயேசு சுவாமிதான் நம்முடைய ஞானம். நமக்கு அவங்க ஞானம் தருவாங்க. ஆமா கரெக்ட். ஜெனி சொல்லு. இன்னைக்கு பப்பட் ஷோ இருக்குதானே? ஆமா பப்பட் ஷோ சூப்பரா இருக்கும். அப்ப பப்பட் பண்ணிரலாம் இன்னைக்கு. ஓகேயா? ஓகே ஓகே மிக்கி பண்ணிரலாம். ஓகே, ஓவர் டு பிரேயர் சாங். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி என்ன தலைப்பு தெரியுமா? இயேசு என் ஞானம். ஆமாம், ஏசப்பா தான் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரணும், அப்படி தானே? ஆமாம், அப்போ ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஞானம் தரணும். நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அப்படி தானே? ஆமாம், ஏசப்பாவுக்கு நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, உங்களை கரம் பிடித்து நடத்துவாங்க, உங்களுக்கு நல்ல வாக்கு தத்தங்கள்லாம் என்ன செய்வாங்க? கொடுத்து வழி நடத்துவாங்க. சரியா? இப்போ அதை பற்றி நம்ம பாடல் பாடலாமா? இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க, இனிமே கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. கருப்பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க, இனி கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க, இனி வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க, இனி
வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் நீங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் நீங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். என்ன குட்டீஸ், இப்போ மெர்லினும் உங்களுக்கு காரணியாவும் அழகாக ஆக்ஷன் பண்ணாங்க, அப்படி தானே? இந்த ஆக்ஷனை நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய போகிறீங்க? ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. சரியா? உங்களோட ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வின்னியும் ஜெனியும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட நீங்களே என்ன செய்யணும்? ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் நீங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் நீங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க. இனிமே கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. கருப்பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க. இனிமே கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க. இனிமே வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க. இனிமே வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் நீங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் நீங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் விபிஎஸ்க்கு ஹாப்பியாக வந்திருக்கீங்களா? ஓ, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இப்போ வசனம் படிக்க போகிறோம். கவனமாக ஓடி வாங்க பார்ப்போம். சீக்கிரம் ஓடி வந்து உட்காருங்க. இது யாரு? ஓ, காட்சன் தம்பியா? தம்பி, எப்படி இருக்கிற? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்குதா? பயப்படாதே, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா என்ன சந்தோஷம் பாரு. எல்லாம் குறும்பு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. காட்சன், நீ பயப்படக்கூடாது. நான் உனக்கு சூப்பரா ஒரு வசனம் சொல்லி கொடுக்கேன். அந்த வசனத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெடியா இருக்கிறியா காட்சன்? ஓ, குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் வசனம் படிக்கிறதுக்கு எப்பவோ சந்தோஷமா இருக்கணும். தூங்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்ணை திறந்து உட்காருங்க. இப்ப வசனம் படிக்க போறோம். நான் சொல்றத காட்சன் சத்தமா சொல்லணும். நீ சத்தமா சொன்னாதான் பிள்ளைங்களும் சத்தமா சொல்லுவாங்க. சொல்லலாமா? இயேசு ஏன் ஞானம். காட்சன், சத்தமா சொல்லு பாப்போம். இயேசு ஏன் ஞானம். எல்லாரும் வசனம் சொல்லலாமா? இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. சூப்பர் காட்சன், தைரியமா சொல்லிட்டியே. குட்டி பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் இப்ப சத்தமா சொல்லுங்க. இயேசு ஏன் ஞானம். சொல்லலாமா? கர்த்தருக்கு. காட்சன், நீ கூட சத்தமா சொல்ல போற. இப்போ ஆக்ஷனோட சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஏசப்பாவுக்கு பயப்படுறதா ஞானத்தின் ஆரம்பமா? ஏசு சுவாமி தான் நமக்கு ஞானத்தை தர்றவங்க. அறிவு புத்தி எல்லாம் ஏசு சுவாமிட்டு தான் இருக்கு. குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பாவுடைய வசனத்தை நல்லா படிக்கிறது மட்டும் இல்ல, ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயம் எல்லாருக்கும் இருக்கணும். ஓகேவா காட்சன்? இன்னொரு நேரம் ஆக்ஷனோட சத்தமா சொல்லிடலாமா? குட்டி பிள்ளைங்களா எல்லாரும் எழும்புங்க. தூங்குறவங்களாம் எழும்புங்க பார்ப்போம். விளையாடிட்டு இருக்கவங்க எல்லாரும் ஓடிவாங்க, ஓடிவாங்க. எல்லாரும் வசனத்தை சொல்ல போறோம். ஏசு ஏன் ஞானம். சத்தமா சொல்லு காட்சன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஏசப்பாவுக்கு நீ பயப்படுவியா காட்சன்? பயப்படணும். வெரி குட் குட்டி பிள்ளைங்களா. காட்சன் பயப்பட மாதிரி நீங்களும் ஏசப்பாவுக்கு பயப்படணும். அப்போதான் ஏசு சுவாமி உனக்கு நல்ல ஞானம் தருவாங்க. படிப்புல 100க்கு 100 எடுக்க போறீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. என்னங்க இவர் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இவர் தான் நம்ம படிப்பாளி. ஓடும்போதும் படிப்பார், நடக்கும்போதும் படிப்பார், உட்காந்துருக்கும் போதும் படித்து தான் இருப்பார். சரி, அதுதான் பரவாயில்ல. படுத்திருக்கும் போதும் படிச்சுக்கிட்டே தான் படுப்பார். எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஒரு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். சாப்பிட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி ஏன் இவ்வளோ சீரியஸாக படிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி அவருக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால தான் இப்போ கிளாஸ் ரூம்க்கு வாசலில் வந்து அவர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறார். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம கதையோட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இவர் பேர் பசியாளி. இவர் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார். இவருக்கு எக்ஸாமை குறித்து பயம்லாம் இல்லை. இவருக்கு சாப்பாடு கிடச்சா மட்டும் போதும். எங்கே இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார். தூங்கு மூஞ்சி, என்ன இப்படி தூங்கிக்கிட்டே இருக்க? படிச்சியா? நீ போப்பா கோல்முட்டி. சரி, படிப்பாளி கூட உட்காந்து நல்லா படிப்பா. நாளைக்கு பரீட்சை இருக்கு. சரிப்பா. நான் 2 பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு வரேன். படிப்பாளி, இம்பார்ட்டன்ட் கேள்வி சொல்லி கொடுப்பா. தூக்கமாக வருதுப்பா. பிஸ்கட் தாப்பா. எனக்கு நேரம் கிடைக்காது. இப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்கேன். படிக்கணும். சாரியா சார்ட்ட சொல்லி கொடுத்துட்டுமா? கொண்ட இன்னும் 2 தான். பசியாளி பெல் அடிச்சுட்டு எலும்பு எலும்பு எலும்பு. படிப்பாளி சீக்கிரம் வாப்பா. தூக்கம் வேற வருதுப்பா. படிக்கணும். பெல் அடிச்சு ஓடியா ஓடியா. வா வா சீக்கிரம். பிஸ்கட் பிஸ்கட். ஐயோ ஐயோ. என்னடா பண்ற? பிஸ்கட். வா வா சாப்பிட்டு சொல்லி கொடுக்க. படிப்பாளி தூக்கம் வரப்பா. சீக்கிரம் வா. பசியாளி. எல்லாம் வந்துட்டோம். ஜானா காணும். இந்த வந்துட்டேன். ஜான் வாடா. கோல்முட்டி அவன் வருவான், நீ பேசாம இரு. டேய், அந்த வந்துட்டான்ப்பா. சார் வராதுக்கு முன்னாடி உள்ள உட்காந்தா நான் ஜான்டா. ஆனால் இப்போ நான் டான். சார் வந்த பரவாயில்ல, அந்த டான். டேய் உட்கார உட்கார, சார் அடிக்க போறாரா? சாணு பீத்திக்கிடாத போ. ஐயா வணக்கம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், உட்காருங்க. ஆமாம், இன்னொரு சார் கம்மியாக இது ஆள் இல்லாமல் இருக்கீங்க. ஜான் வருவான் சார். என்ன ஜான், உனக்கு ஒரு நேரம் இருக்கும். லேட் சார். என்ன லேட்டு? என் பிஸ்கட்லாம் கொண்டு வந்திருக்கான். கோல்முட்டிகிட்டே இருக்காப்பா நீ. ஒன்று பிஸ்கட் திங்கக்கூடாது, சரியா? சார் இல்லை சார், இல்லைங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் சார் சொல்லுங்க சார். நல்லா கவனிங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ன நாள்? எக்ஸாம் நாள் சார். எக்ஸாம், சரியா? எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணணும்? நல்ல மார்க் எடுத்து என்ன பண்ணணும்? ஒசத்தணும், உயர்த்தணும். ஆமாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா எழுதணும், சரியா? ஓகே சார். ஆமாம், பிட் அடிச்செல்லாம் எழுதக்கூடாது. ஓகே சார். சரியா? ஆமாம் சார். பிஸ்கட் தின்னு எழுதலாம். இப்போ தானே சொன்னேன். இல்லை இல்லை இல்லை, திங்கினா தூக்கி தூர போட்டுறதுக்கு. சரி சார், சரி சரியா? சரி சரி, இப்போ தாரேன், சரியா? பேப்பர் தாரேன்.
டேய் என்ன பார்க்குறமா எழுதுறா, தூக்கமாக எழுதுறா. சார் அந்த பால்முட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சவுண்டு வரக்கூடாது எழுதும்போது, சரியா? சரி சார், சரி சார். ஆமாம், பார்க்கக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது. சவுண்டு வந்துச்சுன்னா காற்றை பிடிச்சி தூக்கி தூர போட்டுருவேன். சரி சார். சார் இவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார், தின்னுக்கிட்டே இருப்பான். சார் என்னடா உனக்கு? பேனா சார், பேனா. பிள்ளையா நீ இப்படி இருந்தா எப்படியா வீட்டில் உங்கள் அம்மா அப்பா எப்படியா சாப்பாடு தருவாங்க உனக்கு? ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கு, அப்படியே எழுதிட வேண்டியதான். சே தூக்கமாக வருத. பார்த்து எழுதுறான்னு பார்த்தா மறைச்சு மறைச்சு எழுதுறானே. எல்லாம் எனக்கு தெரியும். நமக்கு தானே தெரியும் வச்சிருந்த இடம். பாக்கெட் பையில் ஒன்று இருக்குது, காலரில் ஒன்று இருக்குது, பேண்ட் பாக்கெட்டில் ஒன்று இருக்குது. நான் தான் 100க்கு 100 இருக்குங்க, காலரில் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எழுதுறீங்களா? பரவாயில்ல தம்பி, அப்படியே பார்த்து என்ன பண்ண நிதானமாக எழுதணும், சரியா? சீக்கிரம் எழுதுன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது, சரியா? சார் சும்மா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான் சார், அவன்கிட்ட கேட்காதீங்க. என்னடா ஆட்டிகிட்டு இருக்க? எழுதுவேன் சார். ஏய் ஒழுங்காக எழுது. இப்படியே தூங்கிட்டு இருந்துன்னு வச்சுக்க, ஒரே தூங்கமாக ஆகிக்கிறோம். ஒழுங்காக எழுதணும். என்னடா வாயில் என்ன எழுதிட்டு இருக்க? தெரிஞ்சா எழுதுவோம்ல. கைக்குள்ளே காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கானே, என்னடா? ஆஹா, இவர் இப்போக்குள்ளே வரமாட்டார், போய்ட்டு எடுத்துட வேண்டியதான். ஒன்று 1 அந்த நம்பர் ஓகே. 2 3வது. ஐயோ சார் வந்துட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சு எழுதுங்க. இப்போ செக்கிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிட்டு பேப்பர் எழுதிடலான்னு செக்கிங் ஆள் வருவாங்க. ஒழுங்காக எழுதுங்க. என்னடா ஒழுங்காக எழுதணும், சரியா? வாயில் அசைப்படுதே. ஆமாம், சரியா எழுதணும், சரியா? ஃபஸ்ட்டு எழுதியா, 2வது பார்த்துக்கலாம். தூங்க முடிஞ்சு என்ன ஓயாமல் இப்படி தூங்கி தூங்கி வாழ்க்கையை கெடுத்து போயிடுவேன். ஒழுங்காக எழுது. ஆமாம், பிட்டு அடிச்சிருக்கியா? பிட்டு நான் இருக்கிற இடத்துல கொண்டா. சார் நான் இல்லை சார். வாங்கூட 2 பேரும் மொழியும் சரியில்லையே. இல்லை சார், நான் இல்லை சார். நீங்கள் எந்த கேள்வினாலும் கேளுங்க சார், நான் உள்ளது நான் அப்படியே எழுதுவேன் சார். எல்லா கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் சார். அப்படியா சார்? நீங்கள் பக்கத்து கிளாஸ் கொஸ்டின் பேர் கூட வந்தாங்க சார், அதை பார்த்து கூட நான் எழுதுவேன் சார்.
அப்படியா சங்கதி? சார் எந்த கொஸ்டினாலும் கேளுங்க சார், ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க சார். நான் இல்லை சார், நான் இதை நிரூபிக்கேன் சார், ப்ளீஸ் சார். சரி சரி, 3ஆம் பக்கத்தை எடுத்து எழுதுங்க. 3ஆம் கேள்வி எழுதுங்க பார்ப்போம். டேய் எழுதிருவியா? எங்கே வச்சோம்? ஐயோ நான் எழுதிருவேன்டா. சரி பயப்படாதடா. நான் பயப்பட மாட்டேன்டா, ஏன்னா எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு, அதனால நான் எழுதிடுவேன். எனக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும், நான் எழுதிடுவேன்டா, பயப்பட மாட்டேன்டா. சரி ஓகேடா. ஐயோ ஜான் என்னடா? ஐயோ எப்படி எழுத போகிற? இதுக்கெல்லாம் பிட்டு கொண்டு வந்திருக்க மாட்டேன்ல? அதுதான் ஐயோ எங்கே வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். போவான்னு பார்த்தா போக மாட்டார் போல தெரியுதே. ஐயோ எப்படியாவது எடுக்கணுமே. சார் எழுதிட்டேன் சார். கொண்டா உண்டாடா. வெரி குட், நீ நல்லா எழுதியிருக்கிற. உன் மொழியை பார்த்தே நான் தெரிஞ்சுட்டேன்டா. உன் மொழியை பார்த்தே தெரிஞ்சேன் நீ தான் பிட்டு அடிச்சிருக்கேன்னு. ஓ கிளம்பு தம்பி. நான் ஏதோ நினச்சிட்டேன், ஆனால் நீ நல்லா எழுதிருக்க, ஞானமாக எழுதியிருக்காப்பா. இந்த ஞானம் எனக்கு ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியா? ஆமாம், ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு. நான் எதுக்குமே பயப்படலை, எக்ஸாமுக்கும் பயப்படலை, கர்த்தருக்கு மாத்திரம்தான் நான் பயப்பட்டேன். அதனால தான் கர்த்தர் எனக்கு இந்த ஞானத்தை தந்தார் சார். ஆமாம் தம்பி, உன்னை பார்த்தேன், ஆனாலும் கீழே அடைஞ்சே நடுவில் கிடக்கும்போது நான் சந்தேகப்பட்டேன். சரியா? அவன் மேலேயும் சந்தேகப்பட்டேன், கரெக்டாக அவன் இருந்திருக்கான். சரியா? கர்த்தர் என்னது ஞானத்தை கொடுத்துருக்காருப்பா. சரிங்க சார். ஏய், உயிரோடு இருக்குது என் பிள்ளை, செத்தது தான் உன் பிள்ளை. இல்லை செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்குது என் பிள்ளை. இல்லை நான் பிள்ளையே தரமாட்டேன், என் பிள்ளை எனக்கு தான் வேணும். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்காங்க. வா ராஜாட்ட போகலாம். அந்த நாட்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ராஜாட்ட தான் போகணும். இப்போலாம் நமக்கு பிரச்சனைனா எங்கே போகிறோம்? போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம்ல. ஆனால் அப்போல்லாம் ராஜாட்ட தான் போகணும். வா பிள்ளையை தூக்கிட்டு ராஜாட்ட போகலாம். ராஜா ப்ளீஸ் ராஜா உயிரோடு இருக்குது என் பிள்ளை, செத்துது அவன் பிள்ளை ராஜா. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை ராஜா உயிரோடு இருக்குது என் பிள்ளை, செத்துது தான் அவன் பிள்ளை ராஜா. ராஜா குழம்பி போய் இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, எப்படி தீர்ப்பு வழங்குறது? ராஜா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏம்மா எனக்கு ஒன்றுமே புரியலை, புரியும்படி சொல்லுங்கம்மா. உடனே ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? புரியும்படி சொல்லுங்கன்னு உடனே இந்த அம்மா சொன்னாங்க, ராஜா நான் சொல்கிறேன் ராஜா, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 3 நாள் கழித்து அந்த அம்மாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அவள் ராத்திரி அந்த பிள்ளை மேலே படுத்ததுனால பிள்ளை செத்து போச்சு ராஜா. நடு ராத்திரியில் இறந்து போன பிள்ளையை தூக்கி என் பக்கத்தில் போட்டுட்டு என் பிள்ளைய அவள் தூக்கிட்டு போயிட்டா ராஜா. காலையில் எழும்பி பார்த்தா என் பிள்ளை செத்து கிடக்கு. என் பிள்ளை முகத்தை பார்த்தா அது என் பிள்ளை இல்லை ராஜா. ராஜா நீங்கள் தான் ராஜா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியானபடி தீர்ப்பு சொல்லுங்க ராஜா, ப்ளீஸ் ராஜா. ராஜா யோசிக்க ஆரம்பிக்காங்க, என்ன இவ்வளோ குழப்பமானதாக இருக்கு, எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? குட்டி பிள்ளைங்களா, நம்ம கூட சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலை வரும்ல. இப்போ ராஜா யோசிக்கிறாங்க, ஓகே இப்போ உயிரோடு இருக்கிறது ஓன் பிள்ளை, செத்தது அவா பிள்ளைன்னு சொல்கிற. அவா சொல்கிறா செத்தது ஓன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது அவா பிள்ளைன்னு சொல்கிறா. ராஜா பார்த்தாரு, கோபமாக எழுந்தாரு. யாருங்க எடு அந்த வாழை அப்படின்னாரு. பாருங்க, போர்ச்சேவகன் வந்தான். போர்ச்சேவகன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? ராஜா சொன்னதை அப்படி கேட்பான்ல, அவ தானே போர்ச்சேவகன். அவன் கையில் வாளோடு வந்தான். ராஜா சொன்னார், இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய 2ஆக வெட்டுங்க, அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்கள் அம்மா உன கையில் ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலே எப்படி பயப்படுவாங்க, அப்படி தானே? ஐயோ என் பிள்ளைக்கு ரத்தம் வந்துட்டே ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. ராஜா சொன்னார் 2ஆக பிளந்து போடுங்கன்னு சொன்ன உடனே போர்ச்சேவன் வாழை ஓங்குனா. உடனே அந்த அம்மா, ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயா, வேண்டாம் ஐயா, என் பிள்ளைய வெட்டி போட்டுறாதீங்க ஐயா, என் பிள்ளைய அவளுக்கே கொடுத்துருங்க ஐயா, ஐயா இந்த பிள்ளைய அவளுக்கே கொடுத்துருங்க ப்ளீஸ், தயவு செய்து வெட்டி போட்டுறாதுங்க. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, ராஜா எனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம், 2ஆக வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னா. இப்போ ராஜா யோசிக்கிறாரு. குட்டி பிள்ளைங்களா, நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, ராஜாவுக்கு சூப்பர் ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்களா?
இப்போ ராஜா சொன்னார், இந்த பிள்ளையை தூக்கி எந்த தாய் பிள்ளையை கொலை செய்ய வேண்டாம்னு சொன்னாலோ அதே தாய்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையை தூக்கி, இல்லை இல்லை ராஜா என் பிள்ளையை கொல்ல வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா தான் உண்மையான தாயின்னு சொல்லி ராஜா தீர்ப்பு சொன்னாங்க. அந்த அம்மா சந்தோஷமாக பிள்ளையை தூக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த பிள்ளையை கொண்டுட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா குட்டி பிள்ளைங்களா? ராஜா இந்த தீர்ப்பு சொன்னதுனால நாடெங்கும் பெரிய பரவ ஆரம்பிச்சது. ராஜா சொன்ன இந்த தீர்ப்பு எல்லா நாட்டுக்கும் பரவுச்சு. பரவன உடனே ராஜாவுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? நீ கூட யோசியா, ராஜாவுக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு நீ திங்க் பண்ணிட்டு இருக்கல. எப்படி ராஜா இவ்வளோ கரெக்டாக தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு யோசித்தாங்க. குட்டி பிள்ளைங்களா, நம்ம கூட சில குழப்பமான நேரங்களில் குழம்பி போய் இருக்கும்போது, ஐயோ நான் என்ன கோர்ஸ் எடுக்க, நான் என்ன படிக்க, எனக்கு என்ன படிக்கனே தெரியலையே, மேக்ஸு சுத்தமாக வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் எனக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கு ஞானமே இல்லையே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம்ல. இந்த ராஜாவுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஞானம் வந்தது தெரியுமா? இந்த ராஜா பிறக்கிறதுக்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவன். பிறக்கிறதுக்கு முன்னாலே ஏசப்பா அந்த ராஜாவுக்கு பேர் வச்சாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை, இந்த அம்மா அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கல்ல. குட்டி பிள்ளைங்களா, ஏசு சுவாமி தான் உங்களுக்கு அந்த அம்மா அப்பாவை கொடுத்துருக்குறாங்க. ஏசப்பா தான் உனக்கு அந்த சூப்பர் நேமை வச்சுருக்குறாங்க. உன் பேரை குறித்து நீ கவலைப்படக்கூடாது, உங்கள் அம்மா அப்பாவை குறித்துலாம் நீ கவலைப்படக்கூடாது. ஜீசஸ் எனக்கு தந்ததுன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கணும். பிறக்கிறதுக்கு முன்னாலே பெயரிடப்பட்ட அந்த அண்ணன் தான் இப்போ ராஜாவானா. அவங்க அப்பாவும் ஒரு ராஜா தான். இப்போ ராஜாவான உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? ஏசப்பாவுடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் சரியாக கீழ்ப்படிஞ்சு நடந்தான். ஏசு சுவாமிக்கு பிரியமாக இருந்தா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஏசப்பாவுடைய கட்டளைகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 10 கட்டளை இருக்குல்ல. பொய் சொல்லக்கூடாது, பிற பொருளை திருடக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, பாருங்க செல்ஃபோன் எல்லாம் ஆபாசமான பிக்சர்லாம் பார்க்கக்கூடாதுல்ல. ஏசு சுவாமிக்கு பிரியமில்லாத பாவங்கள் எல்லாம் இந்த அண்ணன் செய்யாமல் ஏசப்பா மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தான். இவன் ஏசப்பா மேலே அன்பு வச்சுருந்ததுனால ஏசு சுவாமி இவனை ரொம்ப நேசித்தாங்க. ஏசப்பா இந்த ராஜாவுக்கு எப்படி ஞானம் கொடுத்தாங்க? இந்த ராஜாவுடைய புகழ் உலகம் முழுவதும் போச்சு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த ராஜாவுக்கு ஞானம் வந்தது? நீ கூட திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கல. இந்த ராஜா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏசு சுவாமி சொப்பனத்தில் தரிசனம் பண்ணாங்க. இந்த ராஜா பார்த்து சொன்னாங்க, நீ விரும்புறதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி. குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பா உங்கள்கிட்ட கூட நீ விரும்புறதை என்கிட்ட கேளுன்னு சொன்னா நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்க? ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும், எனக்கு கார் வேணும், ஏசப்பா எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்பீங்கல்ல, எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்பீங்களா? எல்லாட்டையும் கேட்டால் எல்லோரும் ஒன்று கேட்பீங்கல்ல. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணா தெரியுமா? ஏசப்பா எவ்வளோ திரள் கூட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ராஜாவை சின்ன வயதில் இருக்கிறேன் ஏசப்பா, அவங்களுக்குலாம் நான் சரியான தீர்ப்பு சொல்லணும்ல, எனக்கு நல்ல ஞானத்தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டான். ஞானம் கேட்ட உடனே ஏசப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நீ ஐஸ்வர்யத்தை கேட்காம, வேற எதுவும் பொருட்களை கேட்காம, வெள்ளி வேணும்னு சொல்லி கேட்காம, பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்காம, உனக்குன்னு சொல்லி எதுவும் கேட்காம நீ ஞானம் கேட்ட பத்தியா? நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தருவேன், நீ கேட்காத ஐஸ்வர்யம், நீ கேட்காத மகிமை எல்லாம் உயர்வெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஏசு சுவாமி அந்த ராஜாவை பிளஸ் பண்ணாங்க. அந்த சாலமோன் ராஜா தான் அவ்வளவு ஞானமுள்ள ராஜாவாக தீர்ப்பு சொன்னான். அருமையான குட்டி பிள்ளைங்களே, ஏசு சுவாமி தான் நமக்கு நல்ல ஞானம் கொடுக்குறவங்க. நீ கூட நினைக்கலாம், ஐயோ எனக்கு ஞானமே இல்லையாக்கா, என்னால் படிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா? நீ படிக்கிறதுக்கு முன்னால் ஏசப்பாட்ட ஜோம் பண்ண, ஏசப்பா நீங்கள் எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கூட வசனம் படிச்சிங்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வெரி குட். ஏசு சுவாமிக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம். எப்போ உனக்கு ஞானம் வரும்? ஏசப்பாவுடைய கட்டளைகள் கற்பனைகளின் படி நம்ம வாழணும். ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல, தீமையான காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுல்ல. அந்த ஏசு சுவாமிக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா சாலமோன் ராஜாவை நேசித்த அதே ஏசு சுவாமி உன்னையும் நேசிப்பாங்க. சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் கொடுத்த அதே ஏசப்பா உனக்கும் ஞானம் கொடுப்பாங்க. அந்த ஏசப்பாட்ட எனக்கு ஞானத்தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்பியா? அந்த ஏசப்பாவுக்கு நீ பயப்படுவியா? ஏசப்பாவுக்கு பயப்படணும். பாவம் செய்யும் போது ஐயோ ஏசப்பாவுடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படணும். அந்த பாவத்தை செய்யக்கூடாது. குட்டி பிள்ளைங்களா, ஏசு சுவாமிக்கு பயப்படுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாங்க. இப்போ அக்கா சொல்ல சொல்ல நீங்களும் சொல்வீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஓகேவா? எல்லாரும் அக்கா சொல்றத கவனமாக கவனித்து சொல்லணும். ஜெபம் எல்லாரும் சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, எங்களோடு கூட பேசுனதற்காக நன்றி ஏசப்பா. சாலமோன் ராஜாக்கு ஞானம் கொடுத்தீங்களே, நீங்கள் எனக்கும் தாங்க ஏசப்பா. நானும் உங்களுக்கு பயந்து நடப்பேன் ஏசப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன் ஏசப்பா.
என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்கள் பிள்ளையா என்னை ஏற்றுக்கோங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், வேதாகமத்தில் உள்ள உண்மை சம்பவம்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? நீங்கள் டிவி பார்க்கும்போது பேட்மேனு, ஸ்பைடர் மேனெல்லாம் என்ன செய்வீங்க? உங்கள் சூப்பர் ஹீரோவாக வச்சுருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் நீங்கள் ஏசப்பாவை உங்கள் ஹீரோவை வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுருந்தீங்கன்னா, நீங்களே யார் தான்? ஹீரோ தான். சரியா? இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர் மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர் மேனை காட்டிலும் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லை, இயேசு என்னை தான் மறக்கவில்லை. தனிமை என்பது எனக்கு இல்லை, இயேசு என்னை தான் மறக்கவில்லை. இயேசு என் மகிழ்ச்சி என்னோட சொத்து, இயேசு என் மகிழ்ச்சி என்னோட சொத்து. என்ன குட்டீஸ், இப்போ நம்ம தினகரனும் ஷாலமும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, நீங்களும் என்ன செய்ய போகிறீங்க? இவங்களோட எக்ஸலண்ட்டாக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. உங்களோட ஆக்ஷன் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம பின்னியும் ஜெனியும் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களோட நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர் மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர் மேனை காட்டிலும் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் ஃப்ரெண்டு யாரும் இல்லையே, முஸ்தின்னா அவரை போல யாரும் இல்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லை, இயேசு என்னை தான் மறக்கவில்லை. தனிமை என்பது எனக்கு இல்லை, இயேசு என்னை தான் மறக்கவில்லை. இயேசு என் மகிழ்ச்சி என்னோட சொத்து, இயேசு என் மகிழ்ச்சி என்னோட சொத்து. நீங்களே இவங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணீங்களா? சூப்பர். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்லாமா? ஓகே, நம்ம மத்தியில் இப்போ 2 அக்கா இருக்காங்க. இந்த அக்கா பேர் ஜாஃபி, இந்த அக்கா பேர் ஹர்ஷா. இப்போ வந்து அக்காட்ட வந்து 10 கார்ட்ஸ் இருக்குது. 10 கார்ட்ஸ்லேயும் அக்கா வந்து நம்பர் எழுதியிருக்கேன் 1 to 10. இந்த அக்கா நான் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். யார் 1 to 10 வரை கண்டினியூஸாக எடுக்காங்களோ அவங்க தான் வின்னர். இடையில ஏதாவது மாற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து அவுட். அவங்களோட சான்ஸ் வந்து அடுத்த அக்காவுக்கு போயிடும். சரியா? அவங்களுக்கு ரீசான்ஸ் உண்டு. ஓகேவா? இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஓகே, நம்ம கேம்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுப்பாங்க. ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுங்க. இந்த அக்கா 2 எடுத்திருக்காங்க. இப்போ ஹர்ஷாக்கா எடுப்பாங்க. ஹர்ஷாக்கா ஒரு கார்டு எடுங்க. ஹர்ஷாக்கா வந்து 3 எடுத்திருக்காங்க. ஓகே, ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுங்க. இந்த அக்கா வந்து 4 எடுத்திருக்காங்க. ஹர்ஷாக்கா ஒரு கார்டு எடுங்க. அந்த அக்கா 9 எடுத்திருக்காங்க. ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுங்க. இந்த அக்கா 10 எடுத்திருக்காங்க. ஹர்ஷாக்கா ஒரு கார்டு எடுங்க. இந்த அக்கா 5 எடுத்திருக்காங்க. கார்டு எடுங்கக்கா. 7 எடுத்திருக்காங்க. ஹர்ஷாக்கா ஒரு கார்டு எடுங்க. சூப்பர், 1 எடுத்துட்டாங்க. ஹர்ஷாக்கா அடுத்து 2 அடுத்த நம்பர் என்னது? அக்கா அடுத்து 4 எடுத்துட்டாங்க. சரி, இப்போ ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுங்க. வாவ், சூப்பர், 3 4
ஓ அந்த அக்கா 8 எடுத்துட்டாங்க. ஓகே ஹர்ஷாக்கா இப்போ ஒரு கார்டு எடுங்க. 1 2 3 4 5. ஓ இந்த அக்கா 9 எடுத்துட்டாங்க. ஓகே இந்த அப்புறம் ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுங்க. 1 எங்கே இருக்கு? 1 2 3 4 7 எடுத்துட்டாங்க. போச்சு இந்த அக்காவோட சான்ஸ் இப்போ ஹர்ஷாக்காவுக்கு போகுது. ஹர்ஷாக்கா நீங்கள் எடுங்க. 1 2 3 4 5. ஓ இந்த அக்கா 10 எடுத்துட்டாங்க. இப்போ இந்த அக்காவோட இப்போ ஜாஃபி அக்கா ஒரு கார்டு எடுங்க. 1 2 3 4 5. இந்த அக்கா 7 திரும்பி எடுத்துட்டாங்க. ஓகே இந்த அக்காவோட சான்ஸ் வந்து இப்போ ஹர்ஷாக்காவுக்கு போகுது. ஹர்ஷாக்கா ஒரு கார்டு எடுங்க. உங்களை 1 2 3 4 5. 6 கட்டன வரும். 7 8 9 10. சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க. 1 2 கண்டினியூஸாக எடுத்துட்டாங்க. இந்த அக்கா தான் வின்னு. இப்போ யார் வின்னு? அந்த ஹர்ஷாக்கா தான் வின்னு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் படிக்க முடியல மனப்படாம அடிக்கி இதில் இந்த கேமோட மெமரி பவர். இந்த கேமோட நேம் மெமரி. இந்த கேமில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்பர் இங்கே தான் இருக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அக்கா வந்து ஞாபகமே வைக்கல. 7 இங்கே இருக்க தெரிஞ்சும் திரும்பி 7 எடுத்தாங்க. ஆனால் அந்த அக்கா வந்து கொஞ்சம் ஞானத்தை யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் படிக்கிறதுக்கும் போது மேக்ஸ் வரலையா, சோசியல் நம்மளுக்கு வரலையா, சோசியல் படிக்க முடியலையா, மண்டையில் நிற்க மாட்டேக்கா, இங்கிலீஷில் பேராகிராஃப் படிக்க முடியலையா, ஏசுப்பாட்டை கேளுங்க. ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஞானத்தை தாங்க. ஏசுப்பாட்டை ஞானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் தருவாங்க. நிச்சயமாக நீங்கள் முயற்சி எடுங்க. விடாமுயற்சி எடுத்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? ஏசுப்பாட்டை ஞானத்தை கேட்பீங்களா? ஓகே கேளுங்க. பாய். ஹாய் குட்டீஸ். அக்கா உங்களுக்கு ஒரு மிஷினரி சம்பவத்தை சொல்ல போகிறேன். 1790 நவம்பர் 5ஆம் தேதி ஜெர்மன் நாட்டில் சிடிஇ ரேனியஸ் வந்து பிறந்தார். இவர் 6 வயதாக இருக்கும்போதேவும் இவர் அப்பா வந்து இறந்துட்டார். குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் பொருளாதாரத்தின் காரணமாகவும் இவர் வேலைக்கு செல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாமா வீட்டில் தங்க போயிடுறாரு. மாமா வீட்டில் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. நிறைய மிஷினரி புஸ்தகத்தில் படிக்கும்போது தானும் ஒரு மிஷினரியாக செல்லணும், தேவையான இடத்துக்கு தேவையுள்ளவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லணும்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாரு. ஆண்டவரால் உணர்த்தப்படுறாரு. இவர் தன்னை அர்ப்பணித்து இறையியல் கல்வி கற்கிறதுக்காக பெர்லின் நகருக்கு செல்கிறாரு. அங்கே போய் இறையியல் கல்வி கற்ற பின்பு குறுப்பட்டம் பெற்று தன்னுடைய முடிவை வந்து தன்னுடைய அம்மாவிட்டையும் மாமாவிட்டையும் சொல்கிறாரு. நான் இந்தியாவுக்கு மிஷினரியாக செல்ல போகிறேன்னு சொல்ல முடியும். அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி அங்கெல்லாம் நீ போக வேண்டாம், கடல் விட்டு கடல் தாண்டி நாடு விட்டு நாடு தாண்டி நீ ஏன் அங்கே போகணும், நீ நம்ம நாட்டிலே இரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அழைக்கும் போது நான் போகாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி பெற்று இந்தியாவுக்கு 1814ஆம் ஆண்டு வர்றாரு. தரங்கம்பாடியில் 5 மாதத்திலேயும் தமிழ் கற்றுக்கிறாரு. தமிழ் கற்றுறதுக்கு அப்புறமா சென்னை சார்ஜ் டவுனில் போய் தன்னுடைய இறைப்பணியை வந்து தொடங்குறாரு. நிறைய பள்ளிகளை ஏற்படுத்துகிறாரு, நிறைய திருச்சபைகளை ஏற்படுத்துகிறாரு, இலக்கிய பணிகள் எல்லாம் தொடர்றாரு. பேப்ரியஸ் தமிழ் பைபிளில் பேப்ரியஸ் திருத்துற அந்த பயிற்சியில் வந்து முயற்சி எடுக்கிறாரு. அங்கே நல்ல ஊழியத்துக்கு நல்ல உறுதுணையாக இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு டச்சு பெண்மணி ஆணி அம்மையாரை வந்து திருமணம் செய்துக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறக்குது. குழந்தை 1.5 வயசுலேயும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுது. உடனே இவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல, மனதளவில் ரொம்ப வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. தேவனுக்குள்ளே பலப்பட்ட உடனேயும் தொடர்ந்து அவங்களுடைய ஊழியத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திருநெல்வேலியில் 1820 பணிமாற்றம் செய்யப்பட்டு வண்ணார்பேட்டையில் வந்து அவங்க வர்றாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்க வந்து கல்வி கற்காமல் தெருப்பகுதியில் இருக்கிறத வந்து இந்த ரேணி சைடு வந்து பார்த்தாங்க. அந்த பிள்ளைகளும் கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் அவங்க வந்து நிறுவுனாங்க. கிட்டத்தட்ட திருநெல்வேலியை சுற்றிலும் 107 பள்ளிக்கூடங்களை வந்து இந்த ரேணி சேன் வந்து அமைச்சு கொடுத்தாரு. நிறைய ஆண்கள் மட்டும் தான் வந்தாங்க, பெண்கள் வரல. அதனால் பார்த்தாரு பெண்களுக்கு தனியாக பள்ளிசாலைகளை நிறுவனம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தனியாக பள்ளிசாலைகளை வந்து நிறுவி கொடுத்தாரு. ஒரு நாள் செமினார் முடித்து ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சில பிள்ளைங்க
தரையிலையும், சில பிள்ளைங்க பெஞ்சிலையும், சில பிள்ளைங்க வெளியிலையும் இப்படி தனித்தனியாக உட்காந்துருக்கிறத வந்து பார்த்தாரு. என்னன்னு சொல்லி கேட்டவனையும் அங்கே வந்து பெரிய ஜாதி பாகுபாடு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஸ்கூல்லேயும் சரி, பள்ளியிலையும் சரி, மாணவர் தங்குற விடுதலையும் சரி, ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரேணி சார் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருந்தார். அதை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டார். நிறைய திருச்சபைகளை வந்து இவர் உருவாக்குனார். கிட்டத்தட்ட 430 திருச்சபைகளை வந்து ரேணி சார் வந்து உருவாக்கியிருக்காரு. நிறைய ஜனங்கள் இவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து, இவர் பண்ணுற தியாகத்தை பார்த்து, சமூக தொண்டை பார்த்து கிறிஸ்துவின் அண்டை ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இயேசுவை சொந்த ரட்சகராக நிறைய ஜனங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கிராமத்துக்குள்ளே நுழைவதிலும் இன்னும் பொது காரியங்களிலும் அவங்க வந்து ஒதுக்க வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. நிறைய எதிர்ப்பு வந்தது. நிறைய துன்பத்துக்கு வந்து ரேனியஸ் வந்து ஆளானார். அதனால் ரேனியஸ் யோசித்தார், ஏன் கிறிஸ்தவங்கள் வந்து துன்பப்படணும்னு சொல்லிட்டு தனி ஒரு கிராமத்தை வந்து உருவாக்குறதுக்காக திருநெல்வேலி பக்கத்தில் புளியூர் குறிச்சின்னு சொல்லி ஒரு சொந்த கிராமத்தை விலைக்கு வாங்குவதற்காக இவர் ஜெர்மன் நாட்டுக்கு போனாங்க. ஜெர்மன் நாட்டில் போய் நிதி தட்டிட்டு வந்து அந்த கிராமத்துக்கு டோனாவூர்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அங்கே தான் ஏமி கார்மிக்கல் அம்மையார் வந்து தன்னுடைய இறைப்பணியை வந்து செய்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிற நாட்களில் நிறைய கிராமங்கள் வந்து அப்படியே உருவாக்கினார். மெய்ஞானபுரம், நல்லூர், முதலூர், அன்பின் நகரம், அடைக்கலப்பட்டணம், இப்படி நிறைய கிராமங்களை வந்து உருவாக்கினார். நிறைய நற்செய்தி பணிகள்லாம் செய்ய ஆரம்பித்தார். மருத்துவ பணிகளை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் இவருக்கு இறைப்பணி இல்லை, அங்கே ஒரு பூசாரியுடைய மகனுக்கு வந்து பாம்பு கடிச்சு அதை மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாம்பு கடிச்சு நம்ம வேடிக்கை பார்ப்போமா, எவ்வளோ ஆத்திரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். அந்த நாட்களில் மருத்துவ வசதி இல்லை. இவருடைய பாக்கெட்டில் எப்படியும் ஒரு கிட் வச்சுருப்பார். அதில் வந்து நிறையா மெடிசன்லாம் வச்சுருப்பார். அதில் முதலுதவி வந்து அந்த சகோதரனுக்கு செஞ்சார். அதை க்ளீன் பண்ணி கட்டு போட்டு மறுநாளும் சகோதரன் போய் பார்த்தாரு. மறுபடியும் க்ளீன் பண்ணி கட்டு போட்டு இப்படி தொடர்ந்து அந்த சகோதரன் குணமாகிற வரைக்கும் அந்த சகோதரன் போய் பார்த்தாரு. எப்படியாவது இயேசுவை சொந்த அறியாத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இவர் தாகத்தோடு தன்னுடைய பணியை வந்து செய்த. மருத்துவம் செய்தார், சமுதாய பணி ஆட்டினார், கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும்னு நினச்சார். ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்கணும்னு சொல்லி இவர் வந்து முயற்சி எடுத்தார். நிறைய இலக்கிய சங்கங்களெல்லாம் நிறுவினார். அது மட்டும் இல்லாமல் இவர் திருநெல்வேலிக்கு ஒரு அப்போஸ்தலன் சொல்லி இவர் வந்து அழைக்கப்பட்டார். திருநெல்வேலியை கலக்கின ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் இந்த ரேனியஸ். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம்தான் ஊழியம் செஞ்சுருக்காரு. 18 வருஷத்தில் இவர் ஆற்றிய தொண்டுகளும் இவர் அர்ப்பணித்து செய்கிற தியாகங்களும் எண்ணில் அடங்காதவைகள். தம்பிங்களா, இன்றைக்கி பாருங்கள், இந்த ரேனியஸ் 1838 நோய்வாய்ப்பட்டு அவர் என்ன செய்தார், எளிமையான முறையில் அடைக்கலபுரத்தில் கிராமத்தில் அடக்கம் பண்ணப்படுறாரு. நாடு விட்டு நாடு வந்து ஜெர்மன் நாடு எங்கே இருக்குது மேப்பில் பார்த்துருப்பீங்க. ஜெர்மன் நாட்டில் இருந்து நம்ம இந்திய மக்களுக்காக இறைப்பணி ஆட்டணும், சுவிசேஷத்தை சொல்லணும், தேவையான இடத்துல தேவையுள்ளோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு அர்ப்பணிப்போடு இந்த ரேனியஸ் ஐயர் வந்து மிஷினரி பணியாற்ற நம்ம இந்தியாவுக்கு விசேஷமாக நாம் இருக்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவர் வந்தார். அப்படி வந்து அவர் என்ன செய்தார், நிறைய தொண்டுகளை மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்தார். இன்றைக்கி நாமும் என்ன செய்யணும், இயேசுவை அறிவிக்கிறதுக்கு ஏதாவது தேவையான இடத்துக்கு தேவையுள்ளோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாமும் தேவனுக்காக எழும்பணும். குட்டி பிள்ளைங்களா, இன்றைக்கி நமக்கு என்ன தேவைன்னு தெரியுமில்ல. நமக்கு தேவையானதை நம்ம வீட்டில் பார்த்துக்கிறாங்க. ஆனால் தேவனை பற்றிய அறியாதவர்களுக்கு தேவையானதை சுவிசேஷத்து மூலமாக அறிவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், தேவனுக்காக நாம் எழும்பணும். நம்ம ஜெபிக்கலாமா? ரேணி செய்யறே போல் அவர் வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்திய நாட்டுக்கு வந்து 18 வருஷத்தில் எவ்வளவோ தொண்டுகளை செஞ்சு எப்படியாவது கல்வி அறிவு கொடுத்து மருத்துவ சேவை செஞ்சு எப்படியாவது என்ன செய்யணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஜனங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி அருமையாக பாடுபட்டார். அதே போல் இன்றைக்கி நாம் ஏதாவது தேவனுக்காக தேவையான இடங்களில் தேவையானவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக நாம் எல்லாரும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திராண்டவரே, நன்றி. நம்ம துதிக்கிறேன் சப்பாமல் துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான குட்டி பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த ரேனியஸ் ஐயருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்போடு அவர் செய்த அநேக காரியங்கள், ஏராளமான காரியங்கள் ஆண்டவரே, அவர் செய்த தியாகங்கள் அளவிடப்பட முடியாதது. அதே போல் ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகள், இதை பார்த்து கொடுக்க வாலிபர்கள், முதியவர்கள் யாவரும் தேவனுக்காக எழும்புகிறவர்களாக நீ மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ அப்படி மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் காக்குறது ரங்க சந்தோஷம்.
சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா? குட்டி பிள்ளைங்களை நீ பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமாம், உன் பேர் என்ன பேருன்னு எங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு சொன்னியா? பிள்ளைங்கள்லாம் உன் பேரை கேட்க ரெடியாக இருக்காங்க. பிள்ளைங்களா, இவ பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பத்தியா, அந்த தம்பி கூட ஆமாம் சொல்கிறான். உன் பேர் என்ன பேர்? ஏய், உன் பேர் என்ன பேருன்னு தான் எல்லாரும் கேட்கமே, சத்தமாக சொல்லு. ஐயோ, என்ன சிரிக்கிற? நீங்கள் பிள்ளைங்கிட்ட பேர் கேட்டால் சூப்பராக சொல்லுவீங்களாம்மா? இவ பேரை சொன்னால் சிரிக்கிறா. உன் பேர் என்ன தெரியாதா? எல்லாரும் சிரிக்க போகிறாங்க. ஓ, எல்லாரும் சிரிக்க போகிறாங்களா? குட்டி பிள்ளைங்களா, நீங்களாம் சிரிப்பீங்களா? பாத்தியா, எங்கள் பிள்ளைங்களாம் சிரிக்க மாட்டேன், உன் பேரை முதல்ல சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? என்னது தக்காளி காயா? ஐயோ, சொல்லு. எல்லாரும் சிரிக்கிறாங்கக்கா. பாத்தியா, தக்காளிக்கான்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்கல்ல. எங்கள் பிள்ளைங்க பேரெல்லாம் பாரு, டேவிட், எஸ்தர், அப்படிதானம்மா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. உன் பேர் தக்காளிக்காயின்னு சொல்கிற. சரி, உங்கள் அப்பா பேர் என்ன பேர்? ஐயோ, உங்கள் அப்பா பேர் பூசணிக்காயா? போச்சுடா. என்ன உங்கள் அப்பாவுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க? குண்டு குண்டுன்னு இருக்காங்க. ஓ, அதனால பூசணிக்காயா? உனக்கு தக்காளிக்காய்னா சிகப்பா இருக்காங்க. ஓ, நீ சிகப்பாவா இருக்கிற, பரவாயில்லையே. உங்கள் அம்மாவுக்கு என்ன பேர் அப்போ? லேடிஸ் ஃபிங்கரா? லேடிஸ் ஃபிங்கர்னா என்னது? சத்தமாக சொல்லு. ஓ, வெண்டைக்காயா? உங்கள் அம்மாவுக்கு லேடிஸ் ஃபிங்கரா? ஐயோ, எனக்கே ரொம்ப சிரிப்பாக வருது. அப்போ இந்த குட்டீஸ்லாம் எப்படி சிரிப்பாங்க? எங்கள் தாத்தாக்கு என்ன பேர் தெரியுமா? உங்கள் தாத்தாக்கு என்ன பேர்? உனக்கு தக்காளி, உங்கள் அப்பாவுக்கு பூசணிக்காய், உங்கள் அம்மாவுக்கு லேடிஸ் ஃபிங்கர். அப்போ உங்கள் தாத்தாக்கு என்னதான் இருக்கும்? ஐயோ, தடியங்காயா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. ஆமாம், உங்கள் பாட்டிக்கு என்ன? உருளைக்கிழங்கா? அப்போ நீங்கள் உண்மையிலே வெஜிடபிள் ஃபேமிலியா? ஓ, வெஜிடபிள்ஸ் ஃபேமிலியா? உனக்கு வெஜிடபிள்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓ அப்படியா? சொல்லு சொல்லு. ஓ, என் பேரா? என் பேர் என்ன பேருன்னு உனக்கு தெரியுமா? புடலங்காயா? என் பேர்லாம் புடலங்காய் இல்லைப்பா. நீ வேணா வெஜிடபிள் ஃபேமிலியாகவே இருந்துக்கோ. எனக்கெல்லாம் வெஜிடபிளே பிடிக்காது. இந்த குட்டி பிள்ளைங்களுக்கும் வெஜிடபிள் பிடிக்காதுல்ல. பிள்ளைங்களா, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமா? எதுவும் பிடிக்காதா? ஓ, குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கணும் இவளுக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். என்னது பீஸா பர்கரா? நூடுல்ஸ்? அப்படியா? ஓஹோ, ஓ, அவங்க சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்களா? குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு பீஸா பர்கர்லாம் பிடிக்குமா? இவளுக்கு வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்குமா? சொல்லு சொல்லு. அவங்களுக்கெல்லாம் பாரு, நீ சொன்ன மாதிரி பீஸா பர்கர் சைனீஸ் ஃபுட்லாம் அவங்களுக்கு பிடிக்குப்பா. நீ கூட அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டியா? பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியே. சொல்லு சொல்லு. ஆனா என்ன ஆவண்ணா? உனக்கு ஓ, வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ற, நல்ல ஞானம்லாம் வரும் சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு ஞானம் இல்லையா? என்ன படிச்சா தூக்கமா வருது? ஓ, படிச்சா தூக்கமா வருதா? ஓ, மண்டையில ஏறவே மாட்டுக்கா? ஆமாம், நீ தக்காளிக்கான்னு சொன்ன உன் பேர். உங்கள் வீட்டில் எல்லாருமே வெஜிடபிள்ஸ் தான் சொன்னேன். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால ஞானம் வரப்போகிறது இல்லை. ஏய், சொல்கிறத கேளு. வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனாலையோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனாலையோ உங்களுக்கு ஒன்றும் ஞானம் வரப்போகிறது இல்லை. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கியா? ஞானம் ஏசு சுவாமி தான் கொடுக்கணும். என்னக்கா சொல்கிறீங்க? ஏசப்பா தான் நமக்கு ஞானம் கொடுக்கணும். குட்டி பிள்ளைங்களா,
ஏசப்பா தானே ஞானம் தரணும். நீ எதையும் சாப்பிட்றதுனால, கூட சாப்பிட்றதுனால, குறைய சாப்பிட்றதுனால, பாரு காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால உனக்கு ஞானம் வந்துடுமா? வராதில்ல. பாரு பிள்ளைங்களே கரெக்டாக சொல்கிறாங்க, எதையும் சாப்பிட்றதுனால ஞானம் வரப்போகிறது இல்லை. ஏசு சுவாமி தான் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, ஏசப்பா தான் உனக்கு ஞானம் கொடுக்குறவங்க. இது தெரியாம போச்சா குட்டி பிள்ளைங்களா? உங்களுக்குலாம் தெரியுமா? ஏசு சுவாமிக்குல தான் ஞானம், அறிவாகிய பொக்கிஷங்கள்லாம் அடங்கியிருக்கு. ஏசப்பா தான் நமக்கு ஞானம். அதனால தானே ஏசுவிய ஞானம்னு இன்னைக்கு படிச்சிருக்கோம். அக்கா அக்கா, ஐயோ என்ன ஐயோ, அதை கூட சரியா படிக்கல. இந்த விபிஎஸ்ல வந்து என்ன பிரயோஜனம்? நீ வசனத்தை முதல்ல ஒழுங்கா படிக்கணும். ஏசப்பா நீங்க எனக்கு ஞானம் தாங்க. உலகத்துல சாப்பிட்ற பொருட்கள்னால, நம்ம உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸுனால, நமக்கு இருக்கிற பணத்தினால நமக்கு ஞானம் வரப்போறது இல்லை. இன்னைக்கு கூட ஏசப்பாட்ட நீ கேட்டனா, எல்லா குட்டி பிள்ளைங்களும் ஏசப்பாட்ட கேட்பீங்கன்னா ஏசப்பா உனக்கு ஞானம் தருவாங்க. அக்கா ஆமாம், நீ கூட படிப்பில் நல்ல மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னா இன்னைக்கு ஏசு சுவாமிகிட்ட எல்லாரும் ஞானத்தை கேட்க போறீங்க. நீ முதல்ல கேட்க போற. ஓகே ஓகே ஏசப்பா, நீங்க தான் எனக்கு ஞானம் தரணும். Thank you ஏசப்பா, thank you. குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது ஏசு சுவாமி தான். ஏசு தான் ஞானம். அந்த ஞானம் கொடுக்குற ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சுக்கோங்க. ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா இந்த கேமராவை? இந்த கேமரா சூப்பராக இருக்குல்ல? இந்த கேமரா சேனல்லாம் பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? வீடியோ எடுப்பீங்க. சரி, இந்த கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறது யார்கிட்டலாம் கேமரா இருக்கும்? இந்த கேமரா ஃபோட்டோகிராஃபர் கிட்ட மட்டும்தானே இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த கேமரா வந்து ரொம்ப ரேராக இருக்கும். யாராச்சும் இந்த கேமராவை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்ன பண்ணுறாங்க இந்த கேமரா வச்சு அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போது பாதி பேர்கிட்ட கேமரா இருக்குல்ல, இப்போ உங்கள் கையில் கேமரா கொடுத்தா நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த கேமரா ஒரு கிளிக் பண்ண செய்யும், ஃபோட்டோ எடுக்கும். நீ அழகாக ஒரு 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 டூருக்கு போகிற, டூருக்கு போனேன்னு என்ன செய்வ? உனக்கு பிடிச்ச கிளைமேட்டு, ஒரு ஃப்ளவரு எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்வ? ஃபோட்டோ எடுப்பில்ல? அப்புறம் வேறு என்னெல்லாம் ஃபோட்டோ எடுப்ப? சூப்பர். மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போனால் என்ன செய்வோம்? அங்கே எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்த்தா என்ன செய்வோம்? குரூப் ஃபோட்டோவே எடுப்போம், அப்படி தானே? இதில் இந்த கேமராவில் நீ ஃபோட்டோ எடுக்கலாம் சரிதான், இந்த ஃபோட்டோவெல்லாம் எங்கே போய் இதாகும் தெரியுமா? சேவ் ஆகும்னு. இந்த கேமராவில் நீ ஒன்று போடணும். அது என்னன்னு தெரியுமா? மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டு நீ இந்த கேமராவில் போட்டால் தான் அது சேவ் ஆகும். இந்த மெமரி கார்டு நீ போடலைன்னா என்ன செய்யும்? அது சேவே ஆகாதுல்ல. இந்த மெமரி கார்டு நீ கேமராவில் போடும் போது தான் அது சேவ் ஆகும். நீ போடலைன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் என்ன செய்யும்? யூஸே இல்லாமல் போயிடும். நீ இந்த கேமராவில் மெமரி கார்டு போட்டுட்டு நீ எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தினா அது உனக்கு என்ன செய்யும்? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப நாள் கழிச்சினாலும் என்ன செய்யலாம்? அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கலாம். இந்த மெமரி கார்டில் என்ன செய்யும்? சேவ் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம உள்ளத்தில் இருக்கணும். ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ளே இல்லைன்னா, நீ இப்போ பாரு, இப்போ ஏசப்பா உங்கள் உள்ளத்துக்குள்ளே இல்லை, ஆனால் நீ வந்து படிப்பில் ஃபஸ்ட்டாக இருக்க, ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்க, டேலண்ட்ஸில் நீ வந்து சிங்கிங்கில், அப்புறம் ட்ராயிங், அதிலலாம் நீ ஃபஸ்ட் ப்ரைஸ், கட்டுரை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம் இருக்கலாம். நீ ஒரு ரிச் ஃபேமிலியில் கூட இருக்கலாம், உனக்கு எல்லாமே கிடைக்கலாம். ஆனால் உனக்குள்ளே ஏசப்பா இல்லைன்னா உனக்கு வேல்யூவே கிடையாது. உலகத்துலேயும் சரி பரலோகத்துலேயும் சரி உனக்கு வேல்யூவே கிடையாது. நீ ஏசப்பா உனக்குள்ளே இருந்தாங்கன்னா உலகத்துலேயும் பரலோகத்துலேயும் உனக்கு வேல்யூ. ஏசப்பா உனக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க, பெரிய ப்ரைஸ். அது என்னன்னு தெரியுமா? ஜீவகிரீடம். உங்கள் அனைவருக்கும் ஏசப்பா வச்சுருக்காங்க. உனக்குள்ளே ஏசப்பா இருந்தாங்கன்னா உனக்கு அதை தருவாங்க. உனக்குள்ளே ஏசப்பா இல்லைன்னா இன்னைக்கே ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி என்ன செய்யி? கூப்பிடு. சரியா? பாய். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு விபிஎஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசு என் ஞானம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவோ கல்விகளை கற்கலாம், என்னென்னமோ கற்று அவர்கள் பல காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனால்
கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் வருகிற ஞானம் எல்லாவற்றிலும் மேலான ஞானமாக இருக்கிறது. இவ்வுலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லா ஞானத்தை விட ஒரு மேலான ஞானத்தை பெற்று நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் செயலாற்றும்படியாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆண்டவரே, இந்த VBS நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு என் ஞானம் என்கிற தலைப்பிலே உடைய வேத வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படும் எல்லா ஞானத்திலும் ஆண்டவரை உம்முடைய ஞானம் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய படிப்பு காரியங்கள், அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை அவர்கள் பெற்று எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீர் அப்படி செய்துவிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் B. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.